சல்லியர்கள் கடந்த வாரம் வெளியான ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்குகள்லையுமே திரையிட வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஆனா ஒரு சில காரணங்களால வெளியாகல. ஆனா இன்றைக்கு ஓடிடி தளத்துல கடந்த வாரம் வெளியாகிருக்கு. ஓடிடி பிளஸ் என்ற ஒரு தளத்துலதான் வெளியாகிருக்கு. எனவே ஒவ்வொரு தமிழர்களுமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்றைக்கு தமிழர்கள் பெரும் பெரும் படங்களை எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா தமிழர்கள் உண்மையிலேயே கொண்டாட வேண்டிய படம் தான் சல்லியர்கள். ஏன்னா இந்த படத்துல தமிழர்களுடைய ஆகச்சிறந்த பண்பா எதை சொல்றாங்க அப்படின்னா அறத்தை தான் முன்வைத்து சொல்றாங்க. அந்த அறத்தை முன்வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சல்லியர்கள். தன்னுடைய உயிர் என்று மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுமே முக்கியம்தான், ஒவ்வொரு உயிருமே முக்கியம் என்பதை தமிழர்களுடைய பெருமையை உலகிற்கே உணர்த்தும் விதமாகத்தான் இந்த சல்லியர்கள் என்ற திரைப்படம் நிச்சயமாக இருக்கும். இயக்குனர் திரு கிட்டு அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவர் இதற்கு முன்னாடி இயக்கிய மேதகு பாகம் 1 பாகம் 2 அந்த படங்கள்ல எல்லாம் நிறைய காட்சிகள் நமக்கு எந்த அளவுக்கு தமிழினத்திற்காக களத்துல நின்றிருக்காங்க, நம்முடைய முன்னவர்கள் எந்த அளவுக்கு களத்துல போராடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதே போல இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே நமக்கு புல்லரிக்க வைக்கக்கூடிய காட்சிகளாகத்தான் நிச்சயமாக இருக்கும். தமிழர்கள் ஒவ்வொருவருமே இதை நிச்சயமாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நாம கொண்டாட வேண்டிய ஒரு படமாகவும் சல்லியர்கள் என்பதுதான் இருக்கணும். நம்ம பெருமளவு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும், உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் கொண்டாட வேண்டிய ஒரு படமாகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆதரவு தரணும் இந்த சல்லியர்கள் என்ற இந்த படத்திற்கு. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ படங்கள் வெளியாகிருக்கு. பிற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய படங்கள், பிற மொழிகள்ல இருந்து வரக்கூடிய படங்கள் எல்லாம் வெளியாகிருக்கு. அது சிறிய படமாகவே இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா சல்லியர்கள் என்ற படத்திற்கு ஒரு காரணத்தை சொல்லி அவங்க திரையரங்குகள் வழங்கல. ஆனா இந்த படத்தை நாம தான் வெற்றி பெற செய்யணும். இது தமிழர்கள் உருவாக்கிய ஆகச்சிறந்த படைப்பு. தமிழர்கள் ஒவ்வொருவருமே இந்த படத்திற்கு ஆதரவு தரணும். நன்றி. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா நந்தினி? நான் தலைவரை நம்புறேன்.